சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மதுரையின் அரசியாக மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய விழா நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய மதுரை மண்டல தலைமை செய்தியாளர் வெற்றி. விவரம் என்ன? தேவப்பிரியன், பண்பாட்டின் தலைநகரம் மதுரையில் 20 நாட்கள் கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெறும் சித்திரை பெருவிழா கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோவில் கொடியேற்றத்துடன் துவங்கியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தினமும் காலை மாலை வேளைகளில் கற்பக விருட்சம், சிம்மம், தங்க சப்பரம், பூதம், தங்க குதிரை இப்படி பல்வேறு வாகனங்களில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் திருவீதி விழா இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் பட்டாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 4 மாதங்கள், அதாவது ஆவணி சித்திரை முதல் ஆவணி மாதம் வரை 4 மாதங்கள் மீனாட்சியினுடைய ஆட்சி நடப்பதாகவும், ஆவணியிலிருந்து சித்திரை வரை 8 மாதங்கள் சுந்தரேஸ்வரனுடைய ஆட்சி நடப்பதாகவும் நம்பிக்கை உண்டு. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மீனாட்சி அம்மன் மதுரையினுடைய அரசியாக பட்டம் ஏற்கும் நிகழ்வானது கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய 6 கால் பீடத்தில் மீனாட்சி அம்மனை இருத்தி வேப்பம்பூ மாலை சூட்டி ரத்தின ஆபரணங்கள் கொண்ட ராயர் கிரீடம் அணிவித்து பட்டாபிஷேகம் செய்து ரத்தின ஆபரணங்கள் இழைத்த செங்கோலானதும் மீனாட்சி அம்மனிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சரியாக 8:20 மணியிலிருந்து துவங்கி 8:44 மணிக்குள் விருச்சிக லக்கணத்தில் இந்த பட்டம் சூடும் நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.